ஹாய். இன்னைக்கு நம்ம செட் தியரி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ செட் தியரி அப்படின்ற கான்செப்ட்ஸ் ஆர் ஃபார்முலாஸ் கொஞ்சம் மினிமலா இருக்கும். அந்த கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமோ, நம்மளால லைக் ஒரு கிரிப் கிடைக்கும் நம்மளுக்கு கான்செப்ட் மேல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெயிட்டேஜ் பார்த்துடலாம். இப்போ செட்ஸ் அப்படின்ற டாபிக்ல வந்து இது வந்து ரஃபா லாஸ்ட் 5 இயர்ஸ் வச்சு பார்த்ததுல வந்து ஒவ்வொரு தடவையும் 2.55% வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வரும் இந்த சாப்டர்ல இருந்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இயர் பை இயர் பார்ப்போம். 2024ல வந்து நம்மளுக்கு வென் டயகிராம் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த சாப்டர்ல இருந்து வர கொஸ்டின்ஸ் மோஸ்ட்டாவே வந்து எய்தர் ஈஸியா இருக்கும், இல்லைன்னா ஆவரேஜா தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ அதனால இந்த டாபிக்கை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டா கண்டிப்பா அந்த ஒரு கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். ஸோ 2024ல வந்து நம்மளுக்கு வென் டயகிராம் அப்படின்றதுல வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. 2022ல சப்செட்ஸ் அப்படின்ற டாபிக்ல வந்திருக்கு. இது வந்து அகைன் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் 2 பவர் n அப்படின்ற ஃபார்முலா வச்சு வந்திருக்கு. அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே ஈஸியா நம்மளால பண்ண முடியும். 2021ல டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ்ல இருந்து வந்திருக்கு. இந்த டாபிக்லாம் நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் 2020ல நம்மளுக்கு இந்த ஃபார்முலா, அதாவது A யூனியன் B, A இன்டர்செக்ஷன் B, அந்த லைக் n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B அப்படின்ற ஃபார்முலா வச்சு மட்டும் சால்வ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த சாப்டர் நல்லா படிச்சா கண்டிப்பா அந்த ஒரு கொஸ்டின் ஈஸியா நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் இதுல நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல செட்ஸ், அதாவது கணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் அதுல என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வென் டயக்ராம் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் செட்ஸ்ல என்னென்னலாம் பண்ணலாம், ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து வென் டயக்ராம் அப்படின்ற டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம செட்ஸ் அப்படின்ற கொஸ்டின் வரும்போது அதை மேத்தமெட்டிக்கலா எழுதி சால்வ் பண்றதை விட நம்மளுக்கு வென் டயக்ராம் எழுதி லைக் வரைஞ்சு பார்க்கும்போது கொஸ்டின்ஸ்லாம் நம்மளால ஈஸியாவே சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா டாபிக்குள்ள போவோம். செட்ஸ். செட்ஸ்னா என்னன்னா, ஒரு கணம் என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பாகும். அதாவது செட் அப்படின்றத வந்து வெல் டிஃபைன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது செட்ல இருக்க எலமெண்ட்ஸ், உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா வெல் டிஃபைன்டா இருக்கணும். அதாவது அதை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அதை வந்து செட் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால லைக் அதாவது அந்த எலமெண்ட்ஸை பத்தி நம்மளால ஃபுல்லா சொல்ல முடியல, அது ரொம்ப ஃபுல்லா வந்து நம்மளால அதை பத்தி டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து நம்மளால செட் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்பவுமே செட் அப்படின்றது வெல் டிஃபைன்டா இருக்கும். அதான் வந்து செட், அதாவது கணம் அப்படின்னு சொல்றோம். கணம் அப்படின்றத எப்படி இப்போ ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, கேபிட்டல் ABC அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கணம் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு கணம் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய உறுப்புகள், அதாவது நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்மால் ஏபிசி அப்படின்றத யூஸ் பண்றோம். அதாவது நம்ம இங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை ஹோலா ஆஸ் அ செட் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அதே ஸ்மால் லெட்டர்ஸ்ன்ற போது அந்த செட்டுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்றது வந்து ஸ்மால் ஏபிசி அப்படின்ற ஆல்பபெட்ஸால யூஸ் பண்றோம் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். இப்போ ஏ, கேபிட்டல் ஏ அப்படின்னு ஒரு செட் இருக்கு. அதுக்குள்ள ஸ்மால் ஏ அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. இந்த எலமெண்ட் வந்து இந்த செட்ல தான் இருக்கு, இது செட்குள்ள தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஏ பிலாங் டு ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ அப்படின்னு எழுதுறோம். இந்த இ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுதான் பிலாங்ஸ் டு அப்படின்னு நம்ம வந்து படிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆமா இந்த ஸ்மால் ஏ அப்படின்ற எலமெண்ட் கேபிட்டல் ஏ அப்படின்ற செட்குள்ள தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே வந்து இந்த ஸ்மால் ஏ அப்படின்றது கேபிட்டல் ஏ அப்படின்ற செட்குள்ள இல்ல அப்படின்னா அதை வந்து டஸ் நாட் பிலாங் டு அப்படின்னு படிப்போம். அதாவது இந்த இ மாதிரி இருக்க சிம்பிள் தான் பிலாங் டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த இ மாதிரி சிம்பிள் எழுதிட்டு திரும்பியும் அதை அடிக்கிறது, அதாவது இல்ல இது வந்து கேபிட்டல் ஏ அப்படின்ற செட்ல இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்மால் ஏ டஸ் நாட் பிலாங் டு ஏ அப்படின்றது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒரு டேர்ம் ஒரு செட்ல இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு நார்மலா வேர்ட்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிலாங் டு, டசன்ட் பிலாங் டு அப்படின்ற சிம்பிள்ல தான் கொடுப்பாங்க. அதனால இந்த சிம்பிள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா முக்கியம். சோ இதுதான் செட். அதாவது செட்னா என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்.
நெக்ஸ்ட் திரும்பியும் செட்ஸ் அப்படின்னா வந்து அதாவது கணம் அப்படின்றத நம்மளால எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு மெயின் மெத்தட்ஸ் இருக்கு. அதாவது ரெண்டு வந்து ஒண்ணு வந்து ரோஸ்டர் ஃபார்ம், இன்னொன்னு வந்து செட் பில்டர் ஃபார்ம். அதாவது தமிழ்ல பட்டியல் வடிவம் இல்லைன்னா கண கட்டமைப்பு வடிவம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பட்டியல் வடிவம் அப்படின்னா ஒரு கணத்தை கமாக்களால் பிரிக்கப்பட்ட உறுப்புகளை கொண்டு வளைகோடுகளில் குறிப்பிடுகின்றனர். அதாவது இப்போ செட் ஏ அப்படின்னு எடுத்தா அதுல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கலாம், ஏபிசி அப்படின்னு. அந்த மாதிரி ஏபிசின்னு இருக்கிறத ஒவ்வொன்றையும் எழுதி தனித்தனியா எழுதி அதுக்கு நடுவுல கமா போட்டு திரும்பியும் ஃப்ளவர் பிராக்கெட் அதாவது வளைகோடுகள் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்றத வந்து ரோஸ்டர் ஃபார்ம் அதாவது பட்டியல் வடிவம்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ வந்து ஆங்கில எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் எடுத்துக்கிட்டா AEIOU இல்லையா? இந்த AEIOUவை நடுவுல கமா போட்டு அதே மாதிரி அதாவது அந்த செட்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோம். அதே மாதிரி நடுவுல கமா போட்டு இந்த மாதிரி வளைகோடுகள் அதாவது ஃப்ளவர் பிரேசஸ் ரெப்ரசென்ட் பண்ணி எழுதும் போது அதை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் அதாவது பட்டியல் வடிவம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் செட்டுக்கு. நெக்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம் அதாவது கண கட்டமைப்பு வடிவம் அப்படின்னா ஒரு கணத்தை ஒரு பண்பு P(x) மூலம் குறிப்பிடுகின்றனர். அதாவது ஒவ்வொரு செட்டுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு குணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பண்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த குணத்தை வச்சு அந்த செட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்போது அதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஆகும். இப்போ இதனை அக்கணத்தின் அனைத்து உறுப்புகளும் எக்ஸ் அதாவது அனைத்து உறுப்புகள் எக்ஸ் பெறுகின்றன. இதில் கணத்தை எக்ஸ் P(x) is true அல்லது x P(x) is true என எழுதுகின்றனர். அதாவது இங்க வந்து எய்தர் அந்த டபுள் காலன் இல்லைன்னா ஒரு லைன் போடுறாங்க இல்லையா? அதாவது அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம such that அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல இதனை அனைத்து எக்ஸ் கணம் என்பதாக வாசிக்கப்படுகிறது. அதாவது P(x) உண்மையாகும். அதாவது இப்படி எழுதுனா என்ன அர்த்தம்னா அதாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பிராக்கெட்குள்ள எக்ஸ் டபுள் டாட் வச்சோ இல்லைன்னா ஒரு லைன் வச்சோ ஒரு கண்டிஷன் எழுதுறோம். அதாவது அந்த கண்டிஷன் வந்து இந்த செட்ல இருக்க எல்லா எக்ஸுமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனா தான் இருக்கும் அது. சோ அப்படி கண்டிஷன் வச்சு எழுதுறதான் நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்ம் இல்லைன்னா கண கட்டமைப்பு வடிவம் அப்படின்னு எழுதுறோம். சோ இதுக்கும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி வந்து ரோஸ்டர் ஃபார்ம் அதாவது பட்டியல் வடிவம் பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எழுதி நடுவுல கமா போட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் பிரேசஸ் யூஸ் பண்றோம். அதுதான் நம்ம பட்டியல் வடிவம் அப்படின்னு சொன்னோம். அந்த பட்டியல் வடிவம்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. அதாவது P is equal to 0, 1, 4, 9, 16 அப்படின்ற மாதிரி. இந்த செட்டை வந்து நம்மளால எப்படி செட் பில்டர் ஃபார்ம்ல எழுத முடியும்னா P is equal to x ஸ்கொயர் அதாவது x belongs to integers z அப்படின்றது integers என எழுதலாம். அதாவது செட் அப்படின்றத எப்படி வேணா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து இப்படி பட்டியல் வடிவம்ல எழுதுறது, இன்னொன்னு வந்து இந்த மாதிரி செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுறது. ஸோ செட் பில்டர் ஃபார்ம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அது இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அதை ஸ்கொயர் பண்ணா இதுல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது இன்டீஜர் ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா 0 ஸ்கொயர் 0 அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் 1 ஆர் -1 அது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு 1 வரும். அதாவது 1 அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் -2 2 அது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணா 4. ஸோ P4 அப்படின்றது இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆனா வேற வேற விதமா ரெப்ரசென்ட் பண்ணுது. அது நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம ப்ராப்ளம்ஸ் பொறுத்த மாதிரி அந்த ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெப்ரசன்டேஷன் ஜஸ்ட் பார்க்கறது முக்கியம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் செட். அதாவது இப்போ செட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன வகையா இருக்கு செட் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது செட் அப்படின்னாலே அதுக்குள்ள நிறைய உறுப்புகள் அதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த அதாவது ஒரு செட்ல அதுக்குள்ள எதுவுமே உறுப்புகளே இல்லை, அதாவது எலமெண்ட்ஸே இல்ல அப்படின்னா அதை வந்து காலி கணம் ஆர் நல் செட் அப்படின்னு சொல்றோம். அந்த காலி கணமை வந்து வெற்று கணம் இல்லைன்னா பூத்த கணம் அப்படின்னும் வந்து அதர் நேம்ஸ் அப்படியும் வந்து நம்ம கூப்பிடுறோம். அதாவது நல் செட் ஆர் எம்டி செட் ஆர் வாய்டு செட். அதாவது இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா 5 ஆர் இந்த மாதிரி ஃப்ளவர் பிரேசஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து காலி கணம். அதாவது ஒரு செட் அப்படின்றதுல எதுவுமே எலமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா அதை வந்து நல் செட் இல்லைன்னா எம்டி செட் இல்லைன்னா வாய்ட் செட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி
ஒரே ஒரு உறுப்பை கொண்டிருந்தால் அதனை ஒற்றை கணம் என அழைக்கின்றனர். அதாவது ஒரு செட்ல எலிமெண்ட்ஸே இல்லைன்னா நல் செட் அப்படின்னு சொல்றோம். அதே ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்தா அதை வந்து சிங்கிள்டன் செட் இல்லைன்னா ஒற்றை கணம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் முடிவுறு கணம், முடிவில்லா கணம், அதாவது ஃபைனைட் செட் அண்ட் இன்ஃபைனைட் செட். இப்போ உறுப்புகளை எண்ணும் முறை தீர்மானமாக முடிவடையும் கணத்தை முடிவுறு கணம் என்று அழைக்கின்றனர். இல்லையெனில் அது முடிவில்லா கணம் ஆகும். அதாவது ஒரு செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணிட்டே இருக்கோம். அதாவது கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும் போது அது கண்டிப்பா முடிவுக்கு வரும் அப்படின்னா அதை வந்து நம்ம முடிவு கணம் அப்படின்னு சொல்றோம். அதாவது அதாவது ஒரு 10 தான் இருக்கணும், 20 இருக்கணும் அப்படின்னு இல்ல. அது 10 இருந்தாலும், 20 இருந்தாலும், 1000 இருந்தாலும் கண்டிப்பா அது எண்ணா முடிவுக்கு வரும் அப்படின்னாலே அது முடிவுறு கணம். அதே அதை எண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா அது முடிவுக்கே வராது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அது முடிவிலா கணம். அதாவது ஃபைனைட் செட் அப்படின்றத வந்து முடிவுறு கணம்னும், இன்ஃபைனைட் செட் அப்படின்றது வந்து முடிவில்லா கணம் அப்படின்னும் சொல்றோம். நெக்ஸ்ட் சமகணங்கள், அதாவது ஈக்குவல் செட். அதாவது ஏ அப்படின்னு ஒரு செட் இருக்கு, பி அப்படின்னு ஒரு செட் இருக்கு. இப்போ ஏயின் ஒவ்வொரு உறுப்பும் பியின் உறுப்பாகவும், பியின் ஒவ்வொரு உறுப்பும் ஏயின் உறுப்பாகவும் இருந்தால் அத வந்து நம்ம சமகணங்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே பிலயும் இருக்கு, பில இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே ஏலயும் இருக்கு. அப்படி இருந்தா அதை வந்து நம்ம சமகணங்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது இது ரெண்டுத்துல ஒரு கண்டிஷன் போதுமா? ஏன்னா வந்து லைக் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தானே தெரியுது அப்படின்னா இல்ல. அதாவது இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனுமே கண்டிப்பா உண்மையா இருந்தாதான் அது வந்து ஈக்குவல் செட், அதாவது சமகணங்கள் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுத்துல ஒண்ணு உண்மையா, லைக் ஒண்ணுதான் உண்மையா இருக்கு அப்படின்னா அது வந்து சமகணங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ அதாவது எக்ஸ் அப்படின்ற எலிமெண்ட் ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாதிரி இ அப்படின்ற சிம்பிள் வந்து பிலாங் டு அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னா அதாவது ஏல இருந்தா கண்டிப்பா பிலயும் இருக்கும். எக்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு பி, இந்த மாதிரி டபுள் ஆரோ அப்படின்னு இருந்தா என்ன அர்த்தம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்தாலே ரைட் ஹேண்ட் சைடு உண்மையா இருக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு உண்மைன்னு கொடுத்தாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் உண்மையா இருக்கும் அப்படின்றது தான் இந்த டபுள் ஆரோ. அதாவது இப்படி கொடுத்தா கண்டிப்பா ஏயும் பியும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஈக்விவேலன்ட் செட்ஸ். இப்போ வந்து ஈக்குவல் செட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஈக்விவேலன்ட் செட்ஸ், அதாவது சமான கணங்கள். அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருக்கும், ஆனால் உறுப்புகள் முற்றிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம்னா, இப்போ ஏல இருக்க எல்லாமே பில இருக்கணும், பில இருக்க எல்லாமே ஏல இருக்கணும், அப்பதான் அது ஈக்குவல் செட்ஸ். ஆனா இந்த ஈக்குவலன்ட் செட்ஸ், அதாவது சமான கணங்கள்ல அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ ஏல 10 எலிமெண்ட் இருக்குன்னா பிலயும் 10 எலிமெண்ட் இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ ஏல இருக்கிற எலிமெண்டே தான் பில இருக்கணுமான்னு கேட்டா இல்ல, தேவையில்லை. அதாவது வெறும் எண்ணிக்கை மட்டும் ஏலயும் பிலயும் ஒன்னா இருந்தாலே அது வந்து சமான கணங்கள். அப்படி பார்த்தா இப்போ 2 செட் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அது ஈக்குவலன்ட் செட்ஸா? ஆமா, கண்டிப்பா 2 செட் ஈக்குவலா இருக்குன்னா கண்டிப்பா அது ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா எலமெண்ட்ஸும் ஈக்குவலா இருக்கும்போது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நல் செட் பார்த்தோம், நெக்ஸ்ட் சிங்கிள்டன் செட் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட், நெக்ஸ்ட் ஈக்குவல் செட், ஈக்குவேலன்ட் செட் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூனிவர்சல் செட், அதாவது ஒரு கொடுக்கப்பட்ட சூழலில் உள்ள அனைத்து கணங்களையும் கொண்ட கணம் சர்வலோக கணம் என அழைக்கப்படுகிறது. அதாவது இப்போ சூழல் அப்படின்றப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கலாம், அந்த கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். அந்த கொஸ்டின்ல என்னென்ன செட்ஸ் எழுத முடியுமோ அதை எல்லாத்தையும் எழுதுனா அது மொத்தத்தையும் சேர்த்து வச்சா அது வந்து சர்வலோக கணம், அதாவது யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்றோம். யூனிவர்சல் செட் அப்படின்றது கான்செப்டுவலா விட லைக் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் சப்செட். சப்செட் அப்படின்றது கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லலாம். இப்போ ஏ மற்றும் பி என்பன 2 கணங்கள், அந்த மாதிரி லைக் 2 செட் இருக்குன்னா அப்பனா ஏயின் ஒவ்வொரு உறுப்பும் பியின் உறுப்பாக இருந்தால் ஏ வந்து பியோட உட்கணம்
அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம ஈக்குவல் செட்ஸ்ல என்ன பார்த்தோம்? அதாவது ஏல இருக்க எல்லாமே பில இருக்கணும், பில இருக்க எல்லாமே ஏல இருக்கணும். அதான் ஈக்குவல் செட். ஆனா இப்போ சப்செட்ல என்னன்னா ஏல இருக்க எல்லாமே பில இருக்கணும். அதான் பாதி கண்டிஷன் தான். ஸோ ஏல இருக்க எல்லாமே பில இருந்தா அப்பனா ஏ வந்து பியோட உட்கணம், அதாவது ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா இந்த மாதிரி ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு இங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றோம். இது வந்து உட்கணம். நெக்ஸ்ட் வந்து சரியான உட்கணம். ஸோ உட்கணம்க்கும் சரியான உட்கணம்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சரியான உட்கணம்னா என்னன்னு பார்க்கலாம். ஏ ஆனது பியின் உட்கணமாக இருந்து ஏயும் பியும் ஈக்குவலா இல்லாம இருந்தா அப்பதான் வந்து சரியான உட்கணமா இருக்கும். அதாவது நான் வந்து உட்கணம்க்கு டெஃபினேஷன் என்ன சொன்னோம்? ஏல இருக்க எல்லாமே பில இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அவ்வளவுதான். இப்போ ஏ பி ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா கூட அதை சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏல இருக்க எல்லாமே பில இருக்கும். பட் ஏ பி ஈக்குவலா இருந்தா ஏ ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்ல முடியுமானா இல்ல, சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராப்பர் சப்செட்க்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஒண்ணு வந்து ஏ வந்து பியோட உட்கணம், அதாவது சப்செட்டா இருக்கணும். அதே மாதிரி ஏயும் பியும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 2 கண்டிஷனும் அதை ஃபாலோ பண்ணாதான் அதை வந்து ப்ராப்பர் சப்செட், அதாவது சரியான உட்கணம் அப்படின்னு சொல்றோம். ப்ராப்பர் சப்செட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றோம். இந்த ரெப்ரசன்டேஷன்ல பாருங்க, சப்செட்னா இந்த ஈக்குவல் டு ஒரு லைன் வருது இல்ல, அதாவது அது ஈக்குவல் டுவாவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆனா இங்க வந்து வெறும் அந்த லைன் வரல, அதாவது ஏ வந்து ஈக்குவலா இருக்க முடியாது பிக்கு அப்படின்றத வந்து அது டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் காலி கணம் ஆனது ஒவ்வொரு கணத்தின் உட்கணமாகவும் ஒவ்வொரு கணமும் தன்னுடைய உட்கணமாகவும் இருக்கும். அதாவது உட்கணம் அப்படின்னா என்ன? இப்போ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொன்னா ஏல இருக்க எல்லாமே பில இருக்கணும். ஆனா இப்போ காலி கணம், அதாவது எம்டி செட் எடுத்துக்கிட்டா அதுல ஏற்கனவே எலமெண்ட்ஸே இல்ல. அப்பனா கண்டிப்பா அது எல்லா கணத்தோட உட்கணம், அதாவது எம்டி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆல் த செட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு செட், இப்போ செட் ஏ அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிட்டா அதோட டூப்ளிகேட் இன்னொரு செட் எடுத்துக்கிட்டா இப்போ அதோட எலமெண்ட்ஸ், அதாவது ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த டூப்ளிகேட்லயும் இருக்கும் இல்லையா? அப்பனா எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்றது தான் சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து அவங்க டினோட் பண்ணியிருக்காங்க. இப்போ 5 வந்து இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்ற மாதிரியும் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்ற மாதிரியும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏ வந்து சரியில்லாத உட்கணங்கள், அதாவது இம்ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. அதாவது ஏ இம்ப்ராப்பர் சப்செட்ஸ், அதாவது ப்ராப்பர் சப்செட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி இம்ப்ராப்பர் சப்செட்னா இப்போ ஏ அப்படின்ற செட்டுக்கு வந்து ஏ தான் வந்து இம்ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து நம்ம யூனிவர்சல் செட், அதாவது சர்வலோக கணம் பார்த்தோம். நெக்ஸ்ட் சப்செட் பார்த்தோம், ப்ராப்பர் சப்செட் பார்த்தோம், நெக்ஸ்ட் இம்ப்ராப்பர் சப்செட் பார்த்தோம். நெக்ஸ்ட் திரும்பியும் டைப்ஸ்லயே வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பவர் செட். அதாவது எஸ் என்பது ஏதேனும் ஒரு கணமெனில் எஸ் இன் எல்லா உட்கணங்களின் கணத்தை எஸ் இன் அடுக்கு கணம் என்று அழைக்கின்றனர். அதாவது இப்போ எஸ்ல வந்து 4 எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அது ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியா எழுதி நம்ம வந்து அத எஸ்ஸோட சப்செட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி 2 எலமெண்டா சேர்த்து வச்சு எழுதி அதை வந்து எஸ்ஸோட சப்செட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு எப்படிலாம் சப்செட் எழுத முடியுமோ எல்லாத்தையும் எழுதி அது எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிறது தான் பவர் செட், அதாவது அடுக்கு கணம் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து பி ஆஃப் எஸ், பவர் செட் அப்படின்றதுனால அதை வந்து பி ஆஃப் எஸ் அப்படின்னு அதை டினோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு கணத்தின் அடுக்கு கணம் எப்போதும் காலி கணமாக இருக்காது. எப்பவுமே ஒரு செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட பவர் செட் எப்பவுமே காலியாவே இருக்காது. அதே மாதிரி இது நெக்ஸ்ட் பாயிண்ட் முக்கியம், பிகாஸ் ப்ராப்ளம்ஸ்ல வரும். அதாவது ஏ அப்படின்றதுல வந்து n எலமெண்ட்ஸ் இருக்குன்னா பி ஆஃப் ஏ, அதாவது பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்றதுல வந்து 2n எலமெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து ப்ராப்ளம்ஸ் கூட யூஸ் பண்ணிருப்பாங்க, நான் வரும்போது காமிக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறது முக்கியம். ஸோ ஏ அப்படின்றதுல n உறுப்புகள் இருந்தா பி ஆஃப் ஏ அப்படின்றதுல வந்து 2n உறுப்புகள் இருக்கும். ஒரு குட்டி நோட், இப்ப வந்து இங்க ஒரு செட் மாதிரி எழுதி அதுக்குள்ள 5 அப்படின்னு எழுதியிருக்கோம். இது வந்து எம்டி செட்டா, காலி கணமா அப்படின்னு கேட்டா இல்ல, கண்டிப்பா இல்ல. ஏன்னா எம்டி செட்னா என்ன? அந்த செட்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. பட் ஆனா இந்த செட்குள்ள திரும்பி ஒரு 5 இருக்கு, அதனால இது எம்டி செட் இல்ல. ஆனா ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கு.
ஸோ அதனால இது வந்து எம்டி செட் இல்ல, பட் சிங்கிள்டன் செட். அதாவது ஒரு உறுப்பை கொண்டதுனால இது வந்து ஒற்றை கணம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இப்போ ஏ அப்படின்னு ஒரு செட் இருக்கு, பி அப்படின்னு ஒரு செட் இருக்கு. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு காமிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவல் செட் அப்படின்றதுக்கு நம்ம டெஃபினேஷன் என்ன பார்த்தோம்? ஏல இருக்க எல்லாமே பில இருக்கணும், அதே மாதிரி பில இருக்க எல்லாமே ஏல இருக்கணும். அதாவது ஏ ஷுட் பி அ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி ஷுட் பி அ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம எங்கேயாவது ஏயும் பியும் ஈக்குவல் செட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம அதுக்கு வந்து ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி, பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே ஏயும் பியும் ப்ரூவ் லைக் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கார்டினல் நம்பர், அதாவது அடுக்கு எண். ஏ என்ற கணத்தில் m உறுப்புகள் இருந்தால் m என்ற எண்ணை கணம் ஏ எண் அடுக்கு எண், அதாவது கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். கார்டினல் நம்பர் அப்படின்னா ஒரு செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அததான் வந்து நம்ம கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ ஏ அப்படின்னு இருந்தா அதுல m எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அதோட கார்டினல் நம்பர், அதாவது அடுக்கு எண் அப்படின்றது வந்து m அகைன். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் செட் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து செட்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னே சொல்வேன், வென் டயக்ராம். அதாவது வென் ஆயிலர் டயக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வென் ஆயிலர் டயக்ராம்க்கு வந்து மெயினா ரெக்டாங்கிள்ஸும் சர்க்கிள்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து இப்போ ஏ அப்படின்றது வந்து ஒரு கணம். அதாவது நம்ம எந்த கணத்தை பத்தி பேசுறோமோ அதை வந்து நம்ம சர்க்கிளால டிஃபைன் பண்ணுவோம். அதே மாதிரி யூனிவர்சல் செட்டை நார்மலா ரெக்டாங்கிள் போட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த டயக்ராம் தான் வென் டயக்ராம். இதுல வந்து எப்பவுமே ரெக்டாங்கிளால டிஃபைன் பண்றது வந்து யூனிவர்சல் செட் அப்படின்னும், மற்ற செட்ஸ் என்னென்ன பத்தி நம்ம பேசுறோமோ அதை வந்து நார்மலா சர்க்கிள் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு செட்டும் அந்த யூனிவர்சல் செட்குள்ள ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. இதுதான் வந்து வென் ஆயிலர் வரைபடம். நெக்ஸ்ட் ஆபரேஷன்ஸ் ஆன் செட்ஸ், அதாவது செட்ஸ் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூனியன், அதாவது ஒருங்கிணைப்பு. ஏ மற்றும் பி கணங்களின் ஒருங்கிணைப்பு என்பது ஏ அல்லது பி அல்லது இரண்டிலும் உள்ள எல்லா உறுப்புகளையும் கொண்ட கணமாகும். அதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம வென் டயக்ராம் எடுத்துக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, ஏ யூனியன் பின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ் அதாவது அந்த ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அது என்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ணோம்னா எக்ஸ் வந்து ஏல இருக்கணும் இல்லைன்னா பில இருக்கணும். அதாவது எதுலயாவது ஒண்ணுல இருந்தா கூட ஏ யூனியன் பில அது இருக்கும் அப்படின்றதுதான் வந்து யூனியனோட டெஃபினேஷன். இப்போ வென் டயக்ராம்ல பாருங்க, இப்போ ஏல இருக்க எல்லா பார்ட்டுமே ஏ யூனியன் பில இருக்கு, அதே மாதிரி பில இருக்க எல்லா பார்ட்டுமே ஏ யூனியன் பில இருக்கு. ஸோ அதாவது ஏல இருக்கணும் இல்லைன்னா பில இருக்கணும் இல்லைன்னா ரெண்டுத்துலயும் இருக்கணும். இந்த மாதிரி 3 இதுல ஏதாவது ஒண்ணுல இருந்தா கூட ஏ யூனியன் பில அது இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏ யூனியன் பி, அதாவது யூனியன் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன், அதாவது வெட்டு அப்படின்னா வந்து இப்போ முன்னாடி வந்து ஏலையாவது இருக்கலாம் இல்லைன்னா பிலையாவது இருக்கலாம். எதுலயாவது ஒண்ணுல இருந்தாலே அதை வந்து யூனியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுல வந்து ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும். கண்டிப்பா ரெண்டுத்துலயுமே இருந்தாதான் அதை வந்து இன்டர்செக்ஷன் இல்லைன்னா வெட்டு அப்படின்னு சொல்றோம். அதாவது ஏ மற்றும் பி யின் வெட்டு என்பது இரண்டிலும் உள்ள எல்லா உறுப்புகளையும் கொண்ட கணமாகும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம்ல பார்த்தா எக்ஸ் அப்படின்றத வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, அதாவது ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வென் டயக்ராம்ல இருந்து பார்த்தாலும் அதே தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஸோ 2 சர்க்கிள் இருக்கு, அந்த 2 சர்க்கிள்க்கும் காமனான பார்ட், அதாவது ஏலையும் இருக்கிற பார்ட் பிலையும் இருக்கிற பார்ட், அததான் வந்து நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி செட், அதாவது ஏக்கும் பிக்கும் எதுவுமே காமனா இல்ல, ஏயும் பியும் தனித்தனியா இருக்கு அப்படின்னா அதை வந்து டிஸ்ஜாயின்ட் செட்ஸ், அதாவது பிரிந்த கணங்கள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட், அதாவது யூ அப்படின்றது வந்து ஒரு பொதுவான கணம். அதாவது நார்மலா யூ அப்படின்றது யூனிவர்சல் செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஏ வந்து இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா அப்போ ஏயின் நிரப்பு கணம், அதாவது காம்ப்ளிமெண்ட் அப்படின்றத வந்து நம்ம ஏ டேஷ் இல்லனா ஏ காம்ப்ளிமெண்ட் இல்லனா ஏ பார் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இல்லனா யூ மைனஸ் ஏ அப்படின்றதையும் காம்ப்ளிமெண்ட் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்னா
யூவில் உள்ள அனைத்து உறுப்புகளில் ஏவில் இல்லாத உறுப்புகளை மட்டும் கொண்ட கணமாக வரையறுக்கப்படுகிறது. அதாவது அந்த மொத்த வென் டயக்ராம்லயும் எதெல்லாம் வந்து யூல இருக்கு அப்படின்றத பார்த்து அதுல இருந்து எதெல்லாம் ஏல இருக்கோ அதை மட்டும் நம்ம பிரிச்சு எடுத்துடுறோம். மீதி தான் வந்து காம்ப்ளிமெண்ட். அதாவது நம்ம வென் டயக்ராம் வச்சு பார்க்கலாம், இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் மொத்தமும் யூ இல்லையா, அந்த யூல இருந்து எதெல்லாம் ஏவோ அதை மட்டும் பிரிச்சு எடுத்துடுறோம். மீதி அந்த ஷேட் பண்ணிருக்கு இல்லையா, அந்த பார்ட் தான் காம்ப்ளிமெண்ட். ஸோ காம்ப்ளிமெண்ட்னா யூ மைனஸ் ஏ, ஏ தவிர என்னெல்லாம் யூனிவர்சல் செட்ல இருக்கோ அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட். அதாவது யூ மைனஸ் ஏ அப்படின்ற இதுதான் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ், அதாவது வித்தியாசம். ஏ மைனஸ் பி என்பது ஏயில் உள்ள அனைத்து உறுப்புகளில் பியில் இல்லாத உறுப்புகளை மட்டும் கொண்ட கணமாகும். அதாவது ஏல இருக்கிற மொத்த எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து அதுல எதெல்லாம் பில இருக்கோ அதை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மீதி என்னெல்லாம் இருக்கோ அதுதான் வந்து ஏ மைனஸ் பி. இப்போ இதையும் வந்து வென் டயக்ராம்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம்ல ஏ மைனஸ் பினா ஏ சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டசன்ட் பிலாங் டு பி. அதாவது எக்ஸ் ஏல இருக்கணும் ஆனா பில இருக்கக்கூடாது அப்படின்ற எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஏ மைனஸ் பி அப்படின்றதுல போடுறோம். ஸோ இப்போ வென் டயக்ராம் கூட கீழே பார்த்தா இப்போ ஏ அப்படின்ற ஹோல் சர்க்கிள் எடுத்துட்டு அதுல எதெல்லாம் பில இருக்கோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். மீதி இருக்கிறது தான் ஏ மைனஸ் பி. இப்போ ஏ மைனஸ் பி பார்த்தோம், அதே மாதிரி பி மைனஸ் ஏ வந்து பில இருக்க மொத்த பார்ட்டியும் எடுத்து அதுல எதெல்லாம் ஏல இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்க பார்ட் தான் வந்து பி மைனஸ் ஏ. ஸோ அகைன் டிஃபரன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பார்க்கலாம், அதாவது சமச்சீர் வித்தியாசம். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. இப்போ வந்து ரெண்டுத்தையுமே சேர்த்து ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ ரெண்டுத்தையும் நம்மளுக்கு சேர்த்தா, அதாவது யூனியன்ல சேர்த்தா நம்மளுக்கு வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் வரும். இப்போ இந்த வென் டயக்ராம்ல பார்த்தா ஏல இருந்து பி மட்டும் எடுத்துட்டா ஏ மைனஸ் பி, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஏ மைனஸ் பி. அதே மாதிரி பில இருந்து ஏ எடுத்துட்டா அது வந்து பி மைனஸ் ஏ இல்லையா. சோ இப்போ இத ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு யூனியன் பண்ணா சோ அதுதான் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், அதாவது சமச்சீர் வித்தியாசம். சோ இப்போ இந்த ஷேடட் ஏரியா பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், இதுல வந்து ஏ மைனஸ் பி பார்ட்டும் இருக்கு, பி மைனஸ் ஏ பார்ட்டும் இருக்கு. இதுதான் வந்து சமச்சீர் வித்தியாசம். ஸோ இதுதான் வந்து இன்னியோட கான்செப்ட். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்ஸ், அதாவது கணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க, பிலாங்ஸ் டு டசன்ட் பிலாங்ஸ் டு, அதாவது ஒரு எலமெண்ட் அதுல இருக்கு இல்ல அப்படின்றத எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். ஒன்னு வந்து ரோஸ்டர் ஃபார்ம், அதாவது பட்டியல் வடிவம் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்னு வந்து செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து செட்ஸ்ல என்னென்னலாம் வகை இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒண்ணு வந்து எலமெண்ட் எதுவுமே இல்லைன்னா அது நல் செட் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட் இருக்குன்னா சிங்கிள் செட்னு பார்த்தோம். அதே மாதிரி எண்ணும் போது அது முடிவுக்கு வரும்னா ஃபைனல் செட், ஃபைனைட் செட் அப்படின்னு பார்த்தோம். முடிவுக்கே வராது அப்படின்னா இன்ஃபைனைட் செட் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்னா ஈக்குவல் செட்ஸ் பார்த்தோம். நம்பர் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஈக்குவலன்ட் செட்ஸ் பார்த்தோம். யூனிவர்சல் செட், அதுக்கப்புறம் சப்செட் பத்தி சப்செட், ப்ராப்பர் செட், ப்ராப்பர் சப்செட், இம்ப்ராப்பர் சப்செட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வென் டயக்ராம் பத்தி பார்த்தோம். வென் டயக்ராம்ல வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஏ காம்ப்ளிமெண்ட் எப்படி ஒவ்வொன்றையும் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ், அதாவது செட்ஸ்ல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுல வந்து கியூ அப்படின்ற ஒரு செட் கொடுத்திருக்காங்க. இது என்ன ரெப்ரசன்டேஷன்? இப்போ வந்து இப்பதான் நம்ம பார்த்தோம் ரெண்டு ரெப்ரசன்டேஷன், அதாவது ரோஸ்டர் ஃபார்ம்னு ஒன்று பார்த்தோம், செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இங்க கொடுத்திருக்க ரெப்ரசன்டேஷன் வந்து செட் பில்டர் ரெப்ரசன்டேஷன் இல்லையா, அதாவது கண கட்டமைப்பு வடிவம். இப்போ இதுல டெஃபினிஷன்ல பாருங்க, எக்ஸ் such that x is equal to 1 by y. இங்க வந்து y வந்து நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 2 3 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி அதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது கியூல வந்து என்னென்னலாம் இருக்க முடியும். இப்போ ஏற்கனவே பார்த்தோம் இந்த சிம்பிளும் வந்து பிலாங்ஸ் டு அப்படின்ற மாதிரி. ஸோ 0 கியூல இருக்க முடியுமா, 1 கியூல இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் ஜீரோன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து ஜீரோவா இருந்தா ஒய் என்னவா இருக்கும்? ஒய் வந்து 1/0. அதாவது நம்ம மேக்ஸ் பண்றப்போலாம் வந்து y இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அதாவது 1/0னா இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துப்போம். அதாவது பட் y அப்படின்றதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? நம்மளால இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதாவது ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதாவது நம்பரா ஒரு வேல்யூ கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. ஸோ அதனால 0 அப்படின்றது வந்து கியூல இருக்க முடியாது. இப்போ நெக்ஸ்ட் அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா கரெக்டா இருக்க முடியாது. நெக்ஸ்ட் 1 அப்படின்றத எடுப்போம். இப்போ எக்ஸ் 1 இருந்தா y இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். அதாவது 1/1 y வந்து 1 இருக்கும். ஸோ y 1 அப்படின்றது திரும்பியும் y வந்து நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கும். ஸோ அகைன் y இஸ் ஈக்குவல் டு 1 வந்து நேச்சுரல் நம்பர் தான். ஸோ கண்டிப்பா 1 வந்து கியூல இருக்க முடியும். ஸோ 1 பிலாங்ஸ் டு கியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் போனா 2. 2 அப்படின்னா 2 இஸ் ஈக்குவல் டு 1/y. y இஸ் ஈக்குவல் டு 1/2. ஆனா y இங்க என்னவா இருக்கணும்? நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும். 1/2 அப்படின்றது நேச்சுரல் நம்பரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ அதனால 1/2 அப்படின்றது நேச்சுரல் நம்பர் இல்லைன்றதுனால 2 அப்படின்றது வந்து கியூல இருக்க முடியாது கண்டிப்பா. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து தப்பான ஆப்ஷன். நெக்ஸ்ட் 2/3 எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து 2/3 இருந்தா y என்னவா இருக்கும்? 3/2 இருக்கும். 3/2 அப்படின்றது நேச்சுரல் நம்பரா? இல்ல. ஸோ அதனால வந்து 2/3 அப்படின்றதும் கியூல இருக்க முடியாது. ஸோ அதனால இது கரெக்ட் ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன், அதாவது 1. ஆன்சரும் பார்த்துடலாம். இப்போ அதாவது 0 to 2/3ல 1/y வேல்யூவா இருக்க முடியாது. 1/y வேல்யூ 1ஆ இருக்கலாம் ஆனா. ஸோ அதனால 1 வந்து கியூல இருக்கு அப்படின்றதுனால செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது இங்க வந்து P of A அப்படின்றது வந்து A யோட பவர் செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி A வந்து வாய்டு செட். வாய்டு செட்னா என்ன? ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ஏல எதுவுமே எலமெண்ட்ஸே இல்லை. அதாவது n of A is equal to 0. அதுதான் வந்து வாய்டு செட் அப்படின்றத நம்மளால இன்ஃபர் பண்ண முடிஞ்சது. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? P of P of P of P of Aல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது எப்பவுமே உள்ள இருந்து கால்குலேட் பண்ணிட்டே போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து P of A வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். P of A வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் P of A கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் வெளில வந்து P of A கண்டுபிடிச்சு அந்த மாதிரி போனா நம்மளால கம்ப்யூட் பண்ண முடியும். இப்போ இதுக்கு வந்து வேல்யூஸ்க்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தா A அப்படின்றது வந்து வாய்ட் செட். ஸோ ஏற்கனவே சொன்னோம் n of Aல வந்து எத்தனை n of A is equal to 0 because A வந்து வாய்ட் செட். ஸோ P of A அதாவது பவர் செட் ஆஃப் A அப்படின்றதுல வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 2 பவர் n எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம். 2 பவர் n-னா இங்க வந்து P of A-னா 2 பவர் ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 0. ஸோ 2 பவர் 0ன்றது 1. அப்பனா பவர் செட் ஆஃப் A அதாவது P of A-ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் P of A. இப்போ P of A அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஏல எத்தனை எலமெண்ட் இருக்கு அப்படின்றத எடுத்து கால்குலேஷன் பண்ணும். இப்போ P of A அப்படின்னும் போது P of Aல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத எடுத்து அதை வச்சு 2 பவர் n of P of A அப்படின்னு பண்ணணும். ஸோ இப்போ P of A அப்படின்னும் போது P of Aல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம போன ஸ்டெப்ல தான் கண்டுபிடிச்சோம் 1. அப்பனா 2 பவர் 1 பண்ணணும் இங்க. அதாவது 2 பவர் 1 வந்து 2. நெக்ஸ்ட் P of A. ஸோ இப்போ வந்து P of Aல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ போன ஸ்டெப்ல தான் அகைன் கண்டுபிடிச்சோம் P of Aல 2 எலமெண்ட் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டெப்ல கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 பவர் 2 பண்ணணும். அதாவது 4. இப்போ கொஸ்டின்ல வந்து இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெளியே இருக்க P மட்டும் விட்டுட்டு அதுல மிச்சத்துல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுல எத்தனை எலமெண்ட் இருக்கு? 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 பவர் 4 பண்ணா 16. அதாவது இதுல மொத்தமா 16 எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா இந்த கொஸ்டின் நம்ம யூஸ் பண்ற ஒரே ஃபார்முலா வந்து பவர் செட்ல எத்தனை எலமெண்ட் இருக்கு அப்படின்னா 2 பவர் n. ஸோ இந்த ஃபார்முலாவை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் சால்வ் பண்றோம். அதே மாதிரி உள்ள இருக்க P of A இருந்து ஒவ்வொன்னா வெளில கால்குலேட் பண்ணிட்டு வந்துட்டு மொத்த ஆன்சரையும் நம்ம வந்து பண்றோம். ஸோ இது ரெண்டு மட்டும் தான், வேற எதுவும் பெருசா இல்லை இந்த கொஸ்டின்ல. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். அதாவது நம்மளுக்கு
இங்க வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு 2 செட்ஸ் குடுத்திருக்காங்க. 2மே வந்து அ செட் பில்டர் ஃபார்ம்ல குடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இங்க வந்து என் அப்படின்றதும் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸ் யூனியன் ஒய் அப்படின்னு என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாரி கொஸ்டின் வரும்போது லைக் கொஞ்சம் வேல்யூஸ் எடுத்து எழுதி பாருங்க. எக்ஸ்க்குள்ள என்னென்னலாம் வேல்யூஸ் வருது, ஒய்க்குள்ள என்னென்னலாம் வேல்யூஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்குள்ள பார்த்தாலே உங்களுக்கு ஓகே எக்ஸ் பெருசா இருக்கா, இல்ல ஒய் பெருசா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்மளால எக்ஸ் யூனியன் ஒய் ஈஸியா எழுத முடியும். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. என், ஒய் மைனஸ் எக்ஸ், எக்ஸ், ஒய் அப்படின்ற மாரி. இதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த செட் எக்ஸ்ன்ற செட் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ன்ற செட் எடுத்துக்கலாம். இதுல வந்து n வேல்யூ என்னவா இருக்க முடியும்? 1, 2, 3 அந்த மாதிரி இருக்க முடியும். ஸோ நம்ம ஒவ்வொன்னா இந்த n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் n is equal to 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா 4 பவர் 1 minus 3 into 1 minus 1 இல்லையா? ஸோ 4 minus 4 0 அப்படின்னு வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0. இதே n is equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா 4 ஸ்கொயர் minus 3 into 2 minus 1. அதாவது 16 மைனஸ் 7 அப்படின்னு வரும். அதனால 9. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு n வேல்யூஸ் போட போட நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒய் எடுத்துக்கலாம். ஒய்ய வந்து n into n minus 9 into n minus 1 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயும் நம்ம ஒவ்வொரு n வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அதாவது 1, 2, 3 எடுத்து ஒவ்வொன்றையும் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ n is equal to 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா 9 into 1 minus 1 அதாவது 9 into 0 0ன்னு வரும். நெக்ஸ்ட் n is equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா 9 into 2 minus 1 அதாவது 9 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணா y வேல்யூஸ் வந்து 0, 9, 18, 27 அப்படின்ற மாதிரி வரும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது y வந்து 0வை தவிர எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 இருக்கு அப்படின்னு. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியுது எக்ஸ்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே ஒய்ல இருக்கும் அப்படின்னு. அதாவது எக்ஸ் வில் பி அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஒய் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ் யூனியன் ஒய் என்னவா இருக்கும்? அதாவது எக்ஸ் யூனியன் ஒய் அப்படின்றது எக்ஸையும் ஒய்யும் சேர்த்து வச்சா அதுல என்னென்னலாம் எலிமெண்ட்ஸ் வருதோ அதான் வந்து எக்ஸ் யூனியன் ஒய். இப்போ எக்ஸ்ல இருக்க எல்லாமே ஒய்ல இருக்கும்னா எக்ஸ் யூனியன் ஒய் என்னவா இருக்கும்? ஒய்யா தான் இருக்கும் இல்லையா? சோ இந்த கொஸ்டின் வந்து நீங்க அப்படியே எழுதுறதை விட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா வென் டயக்ராம் போட்டு பாருங்க. வென் டயக்ராம்ல வந்து பெரிய சர்க்கிள் வந்து ஒய்யா இருக்கும், குட்டி சர்க்கிள் வந்து எக்ஸா இருக்கும். சோ எக்ஸ் வந்து எக்ஸ் வந்து குட்டி சர்க்கிளா இருக்கும். சோ ஒய் சர்க்கிள்குள்ள எக்ஸ் சர்க்கிள் இருக்கும். சோ அப்பனா வந்து எக்ஸ் யூனியன் ஒய் வந்து பெரிய சர்க்கிள் அதாவது ஒய்யா தான் இருக்கும். நீங்க வென் டயக்ராம் நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் யூஸ் பண்ணா உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். இங்க வந்து இஃப் ஏ, பி அண்ட் சி ஆர் 3 செட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி அண்ட் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்ல ஏ அண்ட் சி, பி அண்ட் சி, ஏ அண்ட் பி பத்தி நம்மளால என்ன இன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இதுல இருந்து. அதாவது இங்க பார்த்தாலே தெரியும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் சியும் ஈக்குவலா இருக்கு இல்லையா? அதாவது ஏயும் பி, ஏக்கும் பிக்கும் காமனா என்ன இருக்கோ அதே தான் ஏக்கும் சிக்கும் காமனா இருக்கு. அதே மாதிரி ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் சி அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து மொத்த எலமெண்ட்ஸும் பார்த்தா அந்த எலமெண்ட்ஸும் அதே மாதிரி ஏசி சேர்த்து மொத்த எலமெண்ட்ஸ் பார்த்தா அந்த எலமெண்ட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. இங்க பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா இந்த ரெண்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நம்மளால ஏ பி பத்தி எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஏஎன்சி கனெக்ட் பண்ணி எதுவும் சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா இதுல இருந்து பிஎன்சி ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இவங்க எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துடலாம். சோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே இருந்தா கண்டிப்பா இந்த ரெண்டு கண்டிஷன் எப்போ உண்மையா இருக்கும் அப்படின்னா B is equal to C, அதாவது பியும் சியும் ஈக்குவல் செட்ஸா இருந்தாதான் இந்த கண்டிஷன் உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்மளால ஈஸியா இத பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கும் நம்மளால வென் டயக்ராம் பார்த்து வரைஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இன்னும் ஈஸியா கூட இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இதுல வந்து A1, A2, A30 வரைக்கும் என்பவை ஒவ்வொன்றும் 5 உறுப்புகளை கொண்ட 30 கணங்கள் என்றும் B1, B2 அதே மாதிரி Bn வரைக்கும் போது என்பவை ஒவ்வொன்றும் 3 உறுப்புகளை கொண்ட n கணங்கள் என்றும் வைத்துக் கொள்வோம். அதாவது A1, A2, A3 அப்படின்னு 30 செட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செட்லயும் 5 எலமெண்ட் இருக்கு
B1 B2 Bn அப்படின்னு n எலமெண்ட்ஸ் இருக்கு. n அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு தெரியல. அதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கொஸ்டின்ல. அதே மாதிரி ஒவ்வொரு செட்லயும் 3 எலமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? AI யூனியன் I is equal to 1 to 30. அதாவது A1 A2 A3 till A30 எல்லாத்தையும் யூனியன் எடுத்து பார்த்தா அதுவும் அதே மாதிரி B1 B2 so on Bn வரைக்கும் மொத்தமா யூனியன் எடுத்து பார்த்தா ரெண்டுமே Sக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இப்போ S அப்படின்ற செட்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுமே 10 அதாவது AI அப்படின்றதுல 10 AI கணங்களில் மற்றும் சரியாக 9 BJ கணங்களில் உள்ளது. அதாவது இப்போ A1 A2 A3 A30 அப்படின்னா ஒவ்வொரு செட்லயும் எலமெண்ட் வந்து வேற வேறையா இருக்குமா? அதாவது எலமெண்ட் ரிப்பீட் ஆகாதா அப்படின்னு கேட்டா இல்ல, கண்டிப்பா ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ரிப்பீட் ஆகுதுன்னா எஸ்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் 10 தடவை யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம A டிஃப்ரெண்ட் செட்ல. அதே மாதிரி 9 தடவை யூஸ் பண்ணிருக்கோம் பிஜேல, பி டிஃப்ரெண்ட் செட்ல. ஸோ அப்படி ஒரு கண்டிஷன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை எலமெண்ட் இருக்கு ஒவ்வொன்றுலயும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த யூனியன் அப்படின்றத வச்சு ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எப்படி அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்ற கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்லாம் வச்சு நம்ம வந்து இப்போ n வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு n வேல்யூக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது A1 A2 A30 அப்படின்னு இருக்குல்ல, இப்போ மொத்தமா 30 செட் இருக்கு. ஒவ்வொரு செட்லயும் 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்பனா மொத்தம் எவ்வளோ? 30 into 5. பட் இந்த 30 into 5 எல்லாமே தனித்தனியா, எல்லாமே யூனிக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. பிகாஸ் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு. அதனால இப்போ வந்து 30 into 5 150 எலமெண்ட்ஸ் இருக்கா மொத்தம் அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அதாவது ஒவ்வொரு உறுப்பும் 10 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்பனா 30 into 5 divided by 10 அப்படின்றது தான் வந்து எத்தனை எலமெண்ட் எஸ்ல இருக்கு அப்படின்றது இல்லையா? ஸோ n of s is equal to 30 into 5 divided by 10. திரும்பியும் இங்க ஏன் divided by 10 பண்றோம்? ஏன்னா இங்க எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது. இங்க எலமெண்ட்ஸ் எல்லாம் யூனிக் இல்ல, எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுறதுனால by 10 பண்றோம். ஸோ n of s வேல்யூ வந்து 15 அப்படின்னு கிடைச்சது நம்மளுக்கு. இப்போ A கண்டிஷன் வச்சு நம்ம ஒன்று கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் Bக்கு போவோம். Bல வந்து திரும்பியும் வந்து ஒவ்வொரு செட்லயும் 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி n செட்ஸ் இருக்கு. ஸோ 3 into n. பட் அகைன் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ இங்க எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது? 9 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால இங்க வந்து 3n divided by 9 பண்றோம். ஸோ இது வந்து B வந்து வந்த கால்குலேஷன். நம்மளுக்கு கொடுத்த செகண்ட் கண்டிஷன் என்ன? அதாவது எல்லாத்தையும் யூனியன் பண்ணா A யூனியனும் B யூனியனும் ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும். அது ரெண்டுமே ஈக்குவல் டு S அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கால்குலேட் பண்ண n of s செகண்ட் ஸ்டெப்ல இருந்து கால்குலேட் பண்ண n of s ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்ம அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா n வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இங்க மெயினா என்னன்னா இங்க வந்து எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுறதுனால டிவைட் பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டா நம்ம வந்து கால்குலேஷனே தப்பா போயிடும். ஸோ அது மட்டும் தான் இங்க மெயின் திங். மற்றபடி செட்டோட காமன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ஸோ இங்க n வேல்யூ வந்து 45. நெக்ஸ்ட் இப்போ இங்க A B கொஸ்டின் 6ல வந்து A and B ரெண்டு செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி A யூனியன் B யூனியன் C அப்படின்றத வந்து யூனிவர்சல் செட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் A minus B யூனியன் B minus C யூனியன் C minus A ஹோல் டேஷ்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே நீங்க பாருங்க, லைக் பாக்குறதுக்கு வந்து கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் வென் டயக்ராம் வரைஞ்சிருங்க. வென் டயக்ராம் வரைஞ்சு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு ஒவ்வொன்றா அப்படியே லைக் என்ன கேட்கறாங்க, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எதோட காம்ப்ளிமெண்ட் கேட்கறாங்கன்னு லைட்டா ஷேட் பண்ணி பாருங்க. ஸோ எந்தெந்த பார்ட் ஷேட் பண்றோமோ ஸோ மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சரா வரும். இப்போ அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வென் டயக்ராம் வச்சு பார்ப்போம். அதாவது இங்க பார்த்தா இங்க வந்து இதான் வந்து ஓகே. ஸோ இங்க வந்து A அப்படின்ற ஒரு சர்க்கிள் இருக்கு, B இருக்கு, C இருக்கு. ஸோ A மைனஸ் B என்னது? ஏல இருக்க எல்லாத்தையும் எடுத்து Bல இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அது A மைனஸ் B. அதே மாதிரி B மைனஸ் C என்னது? Bல இருக்க எல்லாத்தையும் எடுத்து Cல என்னெல்லாம் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிட்டா அது B மைனஸ் C. அதே மாதிரி C மைனஸ் A அப்படின்றது Cல இருக்க எல்லாத்தையும் எடுத்து Aல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா அது C மைனஸ் A. ஓகேவா?
ஸோ அவங்க வந்து இங்க a மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏலாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நார்மலா ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? யூ மைனஸ் ஏ இல்லையா? இங்க யூ அப்படின்றது பாருங்க, இங்க யூ அப்படின்றது அந்த ரெக்டாங்கிள் இல்ல. இங்க யூ அப்படின்றத அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. தட் யூ இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்றது. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து அந்த கன்சிடரேஷனை இங்க வைக்கணும். ஸோ ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னா ஏ யூனியன் பி யூனியன் சி தான் இங்க யூ அப்படின்னா, ஸோ இந்த மொத்த ரெக்டாங்கிளையும் நம்ம யூவா எடுத்துக்க கூடாது. இந்த சர்க்கிள் இந்த 3 சர்க்கிளும் சேர்த்து தான் யூ. ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற போது இந்த சர்க்கிள் 3 சர்க்கிளையும் எடுத்துட்டு அதுல இருந்து ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் சி யூனியன் சி மைனஸ் ஏ அந்த பாட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தா மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ மிச்சம் என்ன இருக்கும்னா இந்த குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, அதாவது மூணுத்துக்கும் காமனா இருக்கு. அதாவது ஏ அந்த பார்ட் வந்து ஏலயும் இருக்கு, பிலயும் இருக்கு, சிலயும் இருக்கு. அது மட்டும் தான் மிச்சம் இருக்கும். ஸோ அந்த பார்ட் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த இதோட ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதுதான் வந்து கொஸ்டின் 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுல வந்து நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் புரியும் பெட்டரா. பட் நான் ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஸோ அதனால நான் எப்படி பண்ணணும் அந்த ஃபார்முலா வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஆனா அந்த ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். இப்போ வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் என்பது ஏ மற்றும் பி கணங்களுக்கான சர்வ கணம். அதாவது எக்ஸ் அப்படின்றது வந்து இங்க யூனிவர்சல் செட். அதே மாதிரி என் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் பி கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துட்டாங்க. இங்க என் ஆஃப் ஏனா திரும்பியும் நான் ரிமைண்ட் பண்றேன், என் ஆஃப் ஏன்றது வந்து கார்டினாலிட்டி. அதாவது ஏ அப்படின்ற செட்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது தான் என் ஆஃப் ஏ. ஸோ என் ஆஃப் ஏ 200, என் ஆஃப் பி 300, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றத வந்து 100 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என் ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் அதுல வந்து அது வந்து 300 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அகைன் எக்ஸ்ன்றது வந்து இங்க யூனிவர்சல் செட். அதுக்கு வந்து இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து அகைன் ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு பார்க்காதீங்க, ஃபார்முலா அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ற ஒரு ஃபார்முலா. ஸோ நம்ம கொஸ்டின்ல இருந்தே நம்மளுக்கு தெரியும் என் ஆஃப் ஏ வேல்யூ தெரியும், என் ஆஃப் பி வேல்யூ தெரியும், என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணா நம்மளுக்கு என் ஆஃப் ஏ யூனியன் பி வேல்யூ கிடைச்சிரும் 400 அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து திரும்பி நம்ம டிமார்கன்ஸ் லான்னு ஒன்று பார்ப்போம். அது வந்து என்ன சொல்லணும்னா ஏ பார் இன்டர்செக்ஷன் டி பார் வந்து ஏ யூனியன் பி ஹோல் பார் அப்படின்றது தான் வந்து டிமார்கன்ஸ் லா. அதை திரும்பியும் நம்ம பார்ப்போம். ஸோ இங்க வந்து என் ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் வந்து என் ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார். ஸோ நார்மலா வந்து ஏ பார்னா என்னது? யூ மைனஸ் ஏ. அதே மாதிரி இங்க என் ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார்னா என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி. இங்க எக்ஸ்ன்றது வந்து யூனிவர்சல் செட். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு இப்போ என் ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பாரும் நமக்கு 300 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என் ஆஃப் ஏ யூனியன் பி வேல்யூ நம்ம இப்பதான் முன்னாடி தான் கால்குலேட் பண்ணோம் 400 அப்படின்னு. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சதுனால என் ஆஃப் எக்ஸ் நம்மளால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். அதாவது 700 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுல அகைன் இந்த ரெண்டு ஃபார்முலா தான். ஒரு ஃபார்முலா வந்து என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா வந்து என் ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் அப்படின்றது. பட் இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே நம்ம அப்புறம் பார்ப்போம். அதனால இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். நெக்ஸ்ட் அதுக்கு சிமிலராகவே ஒரு கொஸ்டின் இது. முன்னாடி பார்த்த ஃபார்முலாக்கு ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து என் ஆஃப் ஏ ஓட வேல்யூ வந்து 1000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் பி ஓட வேல்யூ 500 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்க என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஓட வேல்யூ எக்ஸாக்டா கொடுக்கல, பட் ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது அது கண்டிப்பா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு. அதே மாதிரி என் ஆஃப் ஏ யூனியன் பி வந்து பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா பியோட ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஒரு ரேஞ்ச் லைக் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளால பியோட வேல்யூ எக்ஸாக்டா ஃபைண்ட் பண்ண முடியாது. பட் அதுவும் ரேஞ்ச்ல தான் ஃபைண்ட் பண்ண முடியும். அந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும்.
இப்போ திரும்பியும் நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம்ல n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். ஸோ இதுல நம்ம கொடுத்திருக்க வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா n of a 1000 n of b 500 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா n of a union b p. ஸோ p is equal to 1500 minus n of a intersection b அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இப்போ n of a intersection b வந்து 1500 minus p அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க n of a intersection b will be greater than or equal to 1 அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வந்து இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 500 அப்படின்னு எழுதுறோம். ஏன் அப்படி எழுதுறோம்னா எப்பவுமே ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது ஏ அண்ட் பி இப்போ ஏ பி ரெண்டுத்தையும் எடுத்து ரெண்டுத்துலயும் எது கம்மியா இருக்கோ நம்பர் எது கம்மியா இருக்கோ அதோட கம்மியா தான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தா என் ஆஃப் ஏல எவ்வளவு இருக்கு 1000 எலமெண்ட்ஸ் இருக்கு, என் ஆஃப் பில 500 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துலயும் மினிமம் எடுத்தா எது மினிமமா வரும் 500. ஸோ அந்த 500ஓட கம்மியா தான் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கும். அதுதான் இங்க யூஸ் பண்றாங்க. அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் காமன் இன் ஏ அண்ட் பி, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பில இருக்கிறது வந்து மேக்ஸிமமா 500 தான் இருக்க முடியும். ஏன் இங்க 500னா பிகாஸ் n of a n of b ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி அதுல எது கம்மியா இருக்கோ அதுதான் வந்து a intersection b யோட மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். ஸோ அதனாலதான் இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 500 அப்படின்ற கண்டிஷன் வந்திருக்கு. அதே மாதிரி n of a intersection b முன்னாடில இருந்து 1500 minus p அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு இந்த இன்இக்வாலிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ அதை சால்வ் பண்ண போறோம். லைக் மைனஸ் 1500 பண்றோம். நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி கிடைக்குது. இதுல இருந்து -1 மல்டிப்ளை பண்ணா p வந்து should be greater than or equal to 1000 and less than or equal to 1499 அப்படின்ற ஒரு இன்இக்வாலிட்டி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ சில இதுலயும் வந்து அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். அந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்கமிங் டேஸ்ல பார்ப்போம். அது பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் ஒன்றும் உங்களுக்கு பெட்டரா புரியும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.